அனைத்து கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க. இன்றைக்கி தேதி 25/8/2025ங்க. இன்றைக்கிங்க ஈரோடு மாவட்டத்தில் 2 இடத்துல கொப்பரை ஏலம் நடந்ததுங்க. அது பற்றிய தகவல்களை இப்போ பார்க்கலாமுங்க. ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வார திங்கக்கிழமை அன்னைக்குங்க எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலையும் கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலையும் கொப்பரை ஏலம் நடக்குங்க. முதல்ல நம்ம எலுமாத்தூரை பார்க்கலாமுங்க. எலுமாத்தூர் மண்டி எங்கே இருக்குன்னாங்க, ஈரோட்டில் இருந்துங்க முடக்குறிச்சிக்கு அடுத்து எலுமாத்தூர் இருக்குதுங்க. எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை வரத்து பார்த்தீங்கன்னா 850 மூட்டைங்க. இதில் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா 1 கிலோ குறைந்தபட்சமாக 211 ரூபா 66 காசில் இருந்துங்க. அதிகபட்சமாக 220 ரூபா 19 காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க. அதே மாதிரிங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா 1 கிலோ குறைந்தபட்சமாக 140 ரூபா 88 காசில் இருந்துங்க. அதிகபட்சமாக 1 கிலோ 216 ரூபா 5 காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க. இதில் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா பருப்பு திடமாக இருக்குங்க, சுத்தமாக, அதாவது உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்குங்க, சுருக்கெல்லாம் இல்லாமல் இருக்குங்க. இரண்டாம் தரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கு பருப்புங்க, அழுகல் பருப்பு, அதே மாதிரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை அடித்தது எல்லாமே கலந்து வருங்க இரண்டாம் தரத்துலைங்க. அடுத்ததாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா கொப்பரையில் நடந்ததுங்க. இந்த மண்டி எங்கே இருக்குன்னாங்க, நம்ம சாலைப்புதூரில் இருந்துங்க தென்னிலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா வலதுபுறத்தில் செயல்பட்டுருக்குதுங்க. இந்த மண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்த கொப்பரை வரத்துங்க 477 மூட்டைங்க. இதில் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா 1 கிலோ குறைந்தபட்சமாக 215 ரூபா 55 காசில் இருந்துங்க. அதிகபட்சமாக 1 கிலோ 219 ரூபா 69 காசு வரைக்கும். இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா 1 கிலோ குறைந்தபட்சமாக 164 ரூபா 88 காசில் இருந்துங்க. அதிகபட்சமாக 1 கிலோ 215 ரூபா 55 காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க. இந்த விலை எல்லாமேங்க விவசாயிகள் கொண்டு வந்து மண்டியில் வைக்கிற கொப்பரைக்கு வியாபாரிகள் மண்டியில் விலை கொடுத்து வாங்குறதுங்க. இந்த விலைக்கு வாங்கினதுக்கப்புறங்க வியாபாரிகள் வந்து செஸ் வரி கட்டி தான் இந்த கொப்பரை வெளியிட்டு தர முடியுங்க. அதே மாதிரி சாக்குக்கு தனியாக காசு கொடுக்கணுங்க, ஏற்றுக்கூலி தனியாக காசு கொடுக்கணுங்க. அதே மாதிரி அவங்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுங்க. அதனாலங்க வெளியில் வியாபாரிகிட்ட வாங்குற பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இடத்துல நடந்த விலையிலிருந்து கூடுதலாக தான் வாங்க முடியுங்க. அவங்க சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா எண்ணெய் ஆட்டி எண்ணெய் விற்றுருவாங்க. இல்லை வெளியில் யாருக்காவது விற்றாங்கன்னா அவங்க கூடுதல் விலைக்கு தான் விற்பாங்க. அதே மாதிரிங்க விவசாயிகள் கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்கிற கொப்பரைக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கமிஷனும் அங்கே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இது வந்து அரசு கொள்முதல் நிலையம்ங்க. மேலும் கொப்பரை உற்பத்தி விவசாயிகளுக்குங்க இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்கிற விலை வந்து போதுமானதாக இருக்குதா, இல்லை என்ன விலைக்கு விற்றா கட்டுப்படியாகும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரிங்க கொப்பரை உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் புதுசாக யாராவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எடுத்த ஒரு கருத்துக்களை சொல்லிடுறேங்க. நீங்கள் தேங்காய் வந்து வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 1 டன் தேங்காய்க்குங்க, அதாவது 1000 கிலோ தேங்காய்க்கு 280 கிலோ பருப்பு கிடைக்குங்க. அதாவது 280 கிலோங்கிறத விடங்க 260லேருந்து ஒரு 300 கிலோ பருப்பு தான் கிடைக்குங்க. இந்த தகவலை அதுக்கு ஷேர் செய்யுங்க. நன்றி.